போன வாரம் நம்ம ரேஸ் மார்ஷல்ஸ் பற்றி பார்த்தோம். அதாவது அந்த ரேஸை வந்து சேஃபாக நடத்துறதுக்கு உதவி பண்ணுறவங்க. ஆனால் அதில் ஒரு முக்கியமான கேள்வி நம்ம பதில் சொல்லலை. அது என்னன்னா, இந்த வேகமாக போன ரேஸில் டிரைவர்ஸ் கூட எப்படி ரேஸ் மார்ஷல்ஸ்லாம் கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்றது. இது மோட்டார் ஸ்போர்ட்டில் ஒரு முக்கியமான கம்யூனிகேஷன் சிஸ்டம். அது என்னென்னா ஃப்ளாக்ஸு. ஸோ இந்த வீடியோவில் எத்தனை வகையான ஃப்ளாக்ஸ் இருக்குது, ஏன் டிரைவர்ஸ் எல்லாம் அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, ஏன் ரேஸ்லாம் ஃப்ளாக்ஸ் தேவைப்படும்? டிரைவர்ஸ்லாம் வந்து அவங்களோட டிசிஷனை வந்து ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தான் எடுத்துருவாங்க. அப்புறம் வந்து ரேஸ் மார்ஷல்ஸ்லாம் வந்து வேகமாக வர டிரைவர்ஸ்க்கு இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்கணுன்னா ஃப்ளாக்ஸ் தான் தேவைப்படும். அப்புறம் வந்து இந்த ஃப்ளாக்ஸ்லாம் வந்து ஒரு ஈஸி கம்யூனிகேஷன், அதாவது வந்து ரொம்ப வேகமாகவும் குவிக்காகவும் கிளியராகவும் கொடுக்குற கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸ் தான். ஏன்னா இப்போ சப்போஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு டிஜிட்டல் போர்டில் வந்து மெசேஜ் சொல்கிறது, அதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கோ அதை பார்த்து ரியாக்ட் பண்ணுறதுக்கோ நேரம் இருக்காது. இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃப்ளாக், ஒரு கலர் ஃப்ளாகை பார்த்தோன்னா டக்குன்னு என்ன விஷயம் தெரிஞ்சு ரியாக்ட் பண்ணணும். அப்புறம் டிரைவர்ஸ் வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அவங்க ஃப்ளாக்ஸ், எல்லா ஃப்ளாக்ஸை பற்றி அவங்களுக்கு நல்லா படித்து தெரிஞ்சிருக்கணும் அவங்க. ஏன்னா அந்த ஃப்ளாக்ஸ்ன்றது ஒரு டெக்கரேஷனுக்காக பண்ணுற ஒரு விஷயம் இல்லை. அது வந்து மோட்டார் ஸ்போர்ட்டில் ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ் அது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த ஃப்ளாகை பற்றி பார்க்குறோன்னா பச்சை கலர் ஃப்ளாகு. இந்த க்ரீன் ஃப்ளாகு பார்த்திங்கன்னா அது எதுக்குன்னா, அது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்து அந்த சர்க்கியூட் வந்து கிளியராக இருக்குது, நீங்கள் வேகமாக போகலாம், நார்மலாக இருக்குது, எந்த வித டேஞ்சரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறது. குறிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நேரத்தில் வந்து இந்த எல்லோ ஃப்ளாக், அந்த மஞ்சள் கலர் ஃப்ளாக் காட்டுறதுக்கு அப்புறம் இந்த க்ரீன் ஃப்ளாகை காட்டுவாங்க. அது என்னென்னா, அந்த இடத்துல எதுக்காக ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஒரு டேஞ்சர், ஏதோ ஒரு வேலை நடக்கிறதுக்கோ, இல்லை காரை வந்து ஸ்டாப் ஆன காரை மூவ் பண்ணுறதுக்காகவோ எதுக்காக வந்து அதை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது முடிஞ்சு போச்சு அந்த வேலை அப்படின்றத சொல்கிறதுக்காகவும், இங்கே நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் வேகமாகவும் ரேஸை வந்து நார்மலாக கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதுக்காகவும் தான் அந்த க்ரீன் ஃப்ளாகை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அடுத்த ஃப்ளாக் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் ஃப்ளாக், அந்த எல்லோ ஃப்ளாகு. அந்த எல்லோ ஃப்ளாகு பார்த்திங்கன்னா அது வந்து எதுக்கு காட்டுவாங்கன்னா, ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும், அப்புறம் வந்து ஓவர்டேக்கிங் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவும், இல்லை ட்ராக்கில் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ஒரு டேஞ்சர் இருக்குது, இல்லை வந்து மார்ஷல்ஸ்லாம் வேலை பார்த்துட்டுருக்காங்க அப்படின்றதுக்காகவும் அவங்க வந்து இந்த எல்லோ ஃப்ளாகை காட்டுவாங்க. அது வந்து குறிப்பாக அது வந்து டெப்ரீஸ் இருக்குது, இல்லை வந்து அந்த பேரியர் வந்து உடஞ்சி போச்சு, அதை ரிப்பேர் பண்ணுறாங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி கார் ஆக்சிடென்ட் ஆச்சோ இல்லை ரிப்பேர் ஆகிடுச்சோ அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லோ ஃப்ளாக் காட்டுவாங்க. 2 டபுள் எல்லோ ஃப்ளாக் எதுக்கு காட்டுவாங்கன்னா, அந்த டேஞ்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இன்னும் நீங்கள் ரேஸ் ஸ்பீடை வந்து இன்னும் கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக அதை சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து அந்த நேரத்தில் வந்து அவங்க ஓவர்டேக்கும் பண்ண முடியாது, காரை ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுவாங்க, ஸ்பீடு ரொம்ப டிராஸ்டிக்காக குறைச்சிடுவாங்க, சிக்னிஃபிகண்ட்டாக குறைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மார்ஷல்ஸ்லாம் அந்த நேரத்தில் வந்து அவங்க ரிக்கவரி டீமை வச்சு எல்லாத்தையும் வேலை பண்ணி முடிச்சுருவாங்க. இப்போ அடுத்த ஃப்ளாக் பார்த்திங்கன்னா சிகப்பு, இந்த ரெட் ஃப்ளாகு. அது எதுக்கு காட்டுவாங்கன்னா, கம்ப்ளீட்டாக வந்து ரேஸு ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அப்புறம் வந்து ரேஸ் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுறது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. அப்புறம் வந்து இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, டிரைவர்ஸ்லாம் வந்து ரொம்ப சேஃபாக ஸ்லோவாக ஓட்டுவாங்க, அப்புறம் ரேஸ் கண்ட்ரோல்கிட்டேருந்து இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக வாங்கி ஃபாலோ பண்ணுவாங்க. இது எதனால் பண்ணுவாங்கன்னா, இந்த ரெட் ஃப்ளாக் எதுக்கு காட்டுவாங்கன்னா, ஒரு சீரியஸ் ஆக்சிடெண்ட்டு, பயங்கரமான ஆக்சிடெண்ட்டு அப்படின்ற மாதிரியும், இதுக்கப்புறம் ரேஸை கண்டினியூ பண்ண முடியாதுன்றதுனாலையும், இல்லை ரொம்ப ஹெவி ரெயின் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் ரேஸை தொடர்றது வந்து சேஃப் கிடையாது அப்படின்னா இந்த ரெட் ஃப்ளாகை காட்டுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளூ ஃப்ளாகு. இந்த ஃப்ளாக் எதுக்குன்னா, நிறைய பேருக்கு வந்து இப்போ நம்மளை பார்க்குற நிறைய பேருக்கு என்னென்னா, சம்டைம்ஸ் சில டவுட் இருக்கும், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இதில் என்னென்னா வந்து இந்த ப்ளூ ஃப்ளாக் எதுக்குன்னா, இப்போது ஒரு வேகமாக ஒரு கார் வருது அப்படின்னா அதை சொல்கிறதுக்காகவும், இப்போது அந்த ரேஸ் ட்ராக்கில் ஒரு கார் மட்டும் இல்லை, பல கார் ஓடுறதுனால சில கார் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீட் இருக்கும், ஒரு கார் கொஞ்சம் ஸ்லோவாகவும் இன்னொரு கார் ரொம்ப வேகமாக இருக்கும். ஸோ அப்போது வேகமாக ஒரு கார் வருது, இல்லை வந்து அந்த லீடிங்கில் இருக்க டிரைவர் வராரு அப்படின்றத இந்த டிரைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் இந்த ப்ளூ ஃப்ளாகை யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஃப்ளாக் ஒன்று இருக்குது. இது வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. இது மெயினாக யூஸ் பண்ணுறதுன்றது என்னென்னா வந்து அந்த ரேஸ் நடக்கிற அந்த டிரைவர்ஸ்க்கெல்லாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது. அதாவது முன்னாடி வந்து ஒரு ஸ்லோவாக மூவ் பண்ணுற ஒரு வெஹிக்கிள் இருக்குது. இப்போ அது உதாரணத்துக்கு வந்து அந்த டோ ட்ரக்காக இருக்கலாம், இல்லை மெடிக்கல் ரிகவரி டீமோட வெஹிக்கிளாக இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெஹிக்கிள் இருக்குது, அது வந்து ஸ்லோ மூவிங்கிறத இந்த டிரைவர்ஸுக்கெல்லாம், வேகமாக வண்டி ஓட்டுற டிரைவர்ஸுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒயிட் ஃப்ளாகை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அடுத்த ஃப்ளாக்ஸ் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஃப்ளாக்னு ஒன்று இருக்குது.
அது என்னன்னா வந்து சப்போஸ் அதை காமிச்சாங்கன்னா அந்த டிரைவர்ஸ்லாம் வந்து இமீடியட்டாக வந்து பிட் லைனுக்கு போயிடணும். ஏன்னா ரேஸ் கண்ட்ரோல் முடிவு பண்ணிட்டாங்க, இனிமேல் இந்த ரேஸை வந்து கண்டினியூ பண்ண முடியாதுன்றதுனால முடிவு பண்ணிட்டாங்கன்றதுனால இமீடியட்டாக அவங்க பிட் லைனில் அந்த செஷனை கண்டினியூ பண்ண முடியாதுன்றதுனால அவங்க இமீடியட்டாக பிட் லைனில் வந்துடும். அதே வந்து பிளாக் கலரோட சேர்ந்து ஆரஞ்சு கலர் சர்க்கிள் ஒன்று இருக்கும். இது வந்து எதுக்குன்னா ஒரு குறிப்பிட்ட டிரைவரோட காரில் வந்து மெக்கானிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அவங்க உடனே பிட் லைனுக்கு போகணுன்றதை இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் அது வந்து அந்த ஃப்ளாக் இருக்குது. ஸோ இந்த பிளாக் வித் ஆரஞ்சு சர்க்கிள் வந்து ரொம்ப லெஸ் காமன் தான், எல்லோ ஃப்ளாகோட ரொம்ப கம்மியாக தான் காட்டுவாங்க. அடுத்த கடைசியான ஃப்ளாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு ஃப்ளாக்னா செக்கட் ஃப்ளாகு. இது வந்து என்னென்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள். அந்த ரேஸ் முடிஞ்சு போச்சு, ஃபஸ்ட்டு டிரைவர் வந்து கிராஸ் பண்ணோடனே அதை காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. விச் இஸ் என்னென்னா ரேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, முடிஞ்சு போச்சுன்றது. ரொம்ப ஃபேமஸான மோட்டார் ஸ்போர்ட்டில் ரொம்ப ஃபேமஸான ஃப்ளாக் இது தான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஃப்ளாக்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க, நிறைய ஸ்பெக்டேட்டர்ஸ் நினச்சிட்ருப்பாங்க இது சும்மா ஒரு சஜஷனுக்காக தான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம், அந்த டிரைவர்ஸ்லாம் அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அது ஒரு ரேஸ் நடக்கிறதுக்கு போது சேஃபாக எல்லாத்தையுமே பண்ணுறதுக்காக காட்டுற ஒரு கம்யூனிகேஷன் தான். ஸோ அது எல்லா டிரைவர்ஸும் அதை கற்றுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணணும். அப்படி அவங்க ஃபாலோ பண்ணலன்னா அவங்களுக்கு வந்து பெனால்ட்டிஸ் கிடைக்கும், இல்லைனா வந்து ரேஸ்லேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸுன்றது ட்ரெடிஷ்னலாக ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. சில ரேஸ்லலாம் நான் பார்த்துருக்கேன், அது வந்து என்னென்னா அந்த டிஜிட்டல் சைன் போர்டு மாதிரி இருக்கும். அதில் ப்ளூ கலர், ரெட் கலர், அந்த எல்லோ கலர்னு சம்டைம்ஸ் அதில் தான் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஃப்ளாகுக்கு பதிலாக அந்த கலரை வச்சு அந்த டிஸ்பிளே பண்ணுறதுனால அதை வச்சு டிரைவர்ஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. நிறையா விதமான கலர் ஃப்ளாக் இருக்குது, அதுக்கு வேறு விதமான மீனிங் இருக்குது. ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பர்பஸ் என்னென்னா இந்த மோட்டார் ஸ்போர்ட் ரேஸை வந்து சேஃபாகவும் ஃபேராகவும் ஆர்கனைஸ்டாகவும் நடத்துறது தான் அதோட மெயின் பர்பஸ்ஸு. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு அடுத்த வாட்டி ரேஸ் பார்க்கும்போது கார்ஸ் அந்த டிரைவர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இந்த ரேஸ் மார்ஷல்ஸ்லாம் வந்து எந்தெந்த கலரை ஃப்ளாகெல்லாம் வந்து வெயிட் பண்ணுறாங்கன்றதை பார்த்து அதை நீங்கள் ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் உங்களால். உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாயிடும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஃப்ளாகு அதை எப்படி வந்து இந்த ரேஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு மோட்டார் ஸ்போர்ட் டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.